இந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு முக்கியமான ரிக்வெஸ்ட் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அவர் சொன்னாரு, வாழ்க்கையில் உண்மையிலே நம்மை உயர்த்தும் குணங்கள், அடக்கம், அமைதி, பொறுமை மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொன்றாக டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நாம எவ்வளவு விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம், ஆனா நம்ம குணத்தை மாற்றக்கூடிய விஷயங்களை எவ்வளவு கவனிக்கிறோம். பல பேருக்கு அறிவு இருக்கும், திறமை இருக்கும், வாய்ப்பு கூட இருக்கும். ஆனா அடக்கம் இல்லாததால அவர்கள் வாழ்க்கையில் நிலைத்த வெற்றி கிடைக்காமல் போகிறது. அடக்கம் இல்லாத மனிதன் கோபத்தில் பேசுவான், அவசரத்தில் முடிவு எடுப்பான், அப்பிறகு அதே விஷயத்துக்கு வருத்தப்படுவான். ஆனால் அடக்கம் உள்ளவன் அமைதியாக யோசிப்பான், அளவாக பேசுவான், தாழ்மையாக நடப்பான். அதனாலதான் அவன் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்ந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் இந்த வீடியோவில் அடக்கம் என்ன, அது எப்படி உன் வாழ்க்கையை மாற்றும், அதை எப்படி டெவலப் பண்ணலாம், எல்லாத்தையும் நிதானமாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுவதும் பார்த்தீங்கன்னா அடக்கம் என்ற ஒரு குணம் உங்க வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்றதை நீங்களே உணர்வீர்கள். முதலில் அடக்கம் என்றால் என்ன? பல பேருக்கு இது ஒரு சிம்பிள் வேர்ட் மாதிரி தோன்றலாம், ஆனா இதன் அர்த்தம் ரொம்ப ஆழமானது. அடக்கம் என்றால் நீ செய்ய முடியும் ஒரு விஷயத்தை கூட அதை கண்ட்ரோல் பண்ணி கொள்வது. உனக்கு கோபம் வந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் அமைதியாக இருப்பது. நீ பேச முடிந்தாலும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது. உன்கிடம் பவர் இருந்தாலும் அதை காட்டாமல் தாழ்மையாக நடக்கிறது. இதுதான் உண்மையான அடக்கம். நீங்க கவனிச்சு பாருங்க. அடக்கம் இல்லாதவன் அவன் மனசுக்கு வந்ததை உடனே செய்கிறான். கோபம் வந்தா பேசுவான், சந்தோஷம் வந்தா ஓவரா பேசுவான், ஈகோ வந்தா மற்றவங்களை கீழே பார்க்க ஆரம்பிப்பான். ஆனா அடக்கம் உள்ளவன் அவன மனசை கண்ட்ரோல் பண்ணுவான், அவன் பேசுற வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுவான், அவன் நடத்தை எல்லாம் அளவாக இருக்கும். அதனாலதான் அவன் கிட்ட ஒரு அமைதி இருக்கும், ஒரு டிக்னிட்டி இருக்கும். நினைவில் வைங்க, அடக்கம் என்பது உன்னை நீ கட்டுப்படுத்தும் திறன். இந்த ஒரு குணம் இருந்தா நீ வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் உன்னை இழக்க மாட்டே, தவறான முடிவுகளை எடுக்க மாட்டே. இதுதான் அடக்கத்தின் உண்மையான அர்த்தம். இரண்டு, அடக்கம் இல்லாதவனுக்கு என்ன நடக்கும்? இப்போ ஒரு மனிதனிடம் அடக்கம் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? முதல் ஒரு உண்மை, அடக்கம் இல்லாதவன் அவன் மனசுக்கு வந்ததை உடனே வெளியில காட்டுவான். கோபம் வந்தா அவன் யோசிக்காமல் பேசுவான். அந்த ஒரு நிமிஷ கோபத்துல அவன் சொல்ற வார்த்தை ஒரு ரிலேஷன்ஷிப்பை உடைக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிக்கலாம். பிறகு அவன் அமைதியா ஆனதும் அவன் சொன்ன வார்த்தையை நினைச்சு வருத்தப்படுவான். ஆனா அந்த வார்த்தையை திரும்ப வாங்க முடியாது. இதுதான் அடக்கமில்லாததின் முதல் பிரச்சனை. அடுத்தது ஈகோ. அடக்கமில்லாத மனிதனுக்கு ஈகோ ரொம்ப ஈஸியா வரும். அவன்தான் சரி, அவன்தான் பெரியவன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பான். இதனால் என்ன ஆகும்? ஸ்லோலி மக்கள் அவனை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. நண்பர்கள் குறையும், அவனை ரெஸ்பெக்ட் பண்றவங்க குறையும். இன்னொரு பெரிய விஷயம், அடக்கம் இல்லாதவன் சக்சஸ் வந்தாலும் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா சக்சஸ் வந்த உடனே அவன் ஓவரா ரியாக்ட் பண்ணுவான், ஷோ ஆஃப் பண்ணுவான், மற்றவங்களை கீழே பார்க்க ஆரம்பிப்பான். அதனாலதான் அவன் உயர்ந்தாலும் அதே வேகத்தில் கீழே விழுவான். நீங்க கவனிச்சு பாருங்க, அதிகமா பேசுறவங்க, கோபத்தில் ரியாக்ட் பண்றவங்க, ஈகோ காட்டுறவங்க ஆரம்பத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் காலம் போக போக அவர்களை யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரே காரணம் அடக்கமில்லாதது. நினைவில் வைங்க, ஒரு நிமிஷ கோபம் ஒரு வாழ்க்கை முழுக்க பிரச்சனை தரும். அதனாலதான் அடக்கமில்லாதவன் அவன் வாழ்க்கையை அவனே கெடுத்துக் கொள்கிறான். இது ஸ்லோலி நடக்கும், ஆனா ஸ்ட்ராங்கா டேமேஜ் பண்ணும். இதுதான் அடக்கமில்லாத வாழ்க்கையின் உண்மை. 3, அடக்கம் உள்ளவன் வாழ்க்கையில் எப்படி உயர்வான்?
இப்போ ஒரு முக்கியமான விஷயம், அடக்கம் உள்ளவன் வாழ்க்கையில் எப்படி வேற மாதிரி முன்னேறான். நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த உலகத்துல ஃபாஸ்டா ரியாக்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. யாராவது ஏதாவது சொன்னா உடனே ரிப்ளை, கோபம் வந்தா உடனே வேர்ட்ஸ், ஈகோ வந்தா உடனே ஆக்ஷன். ஆனா அடக்கம் உள்ளவன் மட்டும் அவசரப்பட மாட்டான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுவான், பிறகு யோசிப்பான், அதுக்கு பிறகுதான் ரியாக்ட் பண்ணுவான். இந்த ஒரு ஹேபிட் தான் அவனை லைஃப்ல தவறான முடிவுகள்ல இருந்து காப்பாத்தும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், யாராவது உங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா அடக்கம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? உடனே கோபத்துல ரிப்ளை பண்ணுவான், ஃபைட் ஆகும், ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும். ஆனா அடக்கம் உள்ளவன் அந்த நேரத்துல சைலன்ஸா இருப்பான், அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவான். சில நேரம் கழிச்சு அவன் கால்மா பேசுவான். அதனால ப்ராப்ளம் பெரியதாக மாறாம அங்கேயே முடிஞ்சிடும். இதுதான் டிஃபரன்ஸ். அடக்கம் உள்ளவன் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் கண்ட்ரோல் பிளஸ் கிளாரிட்டியுடன் இருப்பான். அதனால தான் அவன் எடுக்கிற முடிவுகள் ஸ்ட்ராங்கா இருக்கும். அவன் லைஃப்ல மிஸ்டேக்ஸ் கம்மியா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், மக்கள் யாரை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க? கால்மா இருக்கும் ஒருத்தனை தான். ஏன்னா அவன் நெசசரியா பேச மாட்டான், அவன் ஓவர் ரியாக்ட் பண்ண மாட்டான், அவன் எப்போதும் பேலன்ஸ்டா இருப்பான். அதனால தான் ஆஃபீஸ்லையும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சொசைட்டிலையும் அடக்கம் உள்ளவங்க தான் ஸ்லோ ஆனாலும் டாப் பொசிஷனுக்கு வருவாங்க. நினைவில் வைங்க, அவசரப்படுறவன் அதிகமா தவறு பண்ணுவான், அடக்கம் உள்ளவன் அதிகமா சரியான முடிவு எடுப்பான். அதனால தான் அடக்கம் என்பது ஒரு சிம்பிள் ஹேபிட் இல்லை, அது உன் வாழ்க்கையை ஸ்டெப் பை ஸ்டெப் உயர்த்தும் ஒரு சக்தி. இதுதான் மூன்றாவது முக்கியமான உண்மை. 4 வாழ்க்கையில் அடக்கம் எப்படி மனிதனை உயர்த்துகிறது? இப்போ ஒரு விஷயம் நீங்க கவனிச்சு பாருங்க. நம்ம சுற்றில இருக்கிற மனிதர்களை அப்சர்வ் பண்ணுங்க. யாராவது லவுடா பேசுறவங்க, ஷோ ஆஃப் பண்றவங்க, ஈகோ அதிகமா இருக்கிறவங்க, ஆரம்பத்தில் அவர்கள் பவர்ஃபுல்லா தெரியும், மக்கள் அவர்களை கவனிப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, மக்கள் அவர்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அடக்கம் இல்லாத மனிதன் நேரம் போக போக தன் உண்மையான கேரக்டரை வெளிக்காட்டுவான். ஆனா ஒரு மனிதன் சிம்பிளா இருப்பான், அடக்கமாக பேசுவான், தாழ்மையா நடப்பான். ஆரம்பத்தில் அவனை யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா நேரம் போக போக மக்கள் அவனை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவன் பேசுற வார்த்தைக்கு வெயிட் வரும், அவனை நம்ப ஆரம்பிப்பாங்க. இதுதான் வாழ்க்கையின் உண்மை. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், கிளாஸ்லையும் ஆஃபீஸ்லையும் அதிகமா பேசுறவங்க இருக்கும். ஆனா முக்கியமான நேரம் வந்தா யாரையும் கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா அமைதியா இருக்கிற ஒருத்தன், அடக்கமாக நடக்கிறவன், ஒரு தடவை பேசினாலே எல்லாரும் கவனமா கேட்பாங்க. ஏன்னா அவன் தேவையில்லாத வார்த்தைகளை வேஸ்ட் பண்ணல, அதனால அவன் வார்த்தைக்கு வேல்யூ இருக்கு. நினைவில் வைங்க, அடக்கம் உள்ளவன் ஆரம்பத்தில் சைலண்ட், ஆனா முடிவில் ரெஸ்பெக்ட் பெறுவான். அடக்கம் இல்லாதவன் ஆரம்பத்தில் லவுட், ஆனா முடிவில் வேல்யூ இழந்துடுவான். அதனால தான் வாழ்க்கையில நீ எவ்வளவு லவுடா இருக்கிறேன்னு இல்லை, எவ்வளவு கண்ட்ரோல்ல இருக்கிறன்றதான் முக்கியம். இதுதான் அடக்கம் ஒரு மனிதனை உயர்த்தும் விதம். 5 அடக்கம் உன்னை உயர்த்தும், பாதுகாக்கும். இப்போ இந்த கடைசி விஷயம், அடக்கம் உன் வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்று முழுமையாக புரிய வைக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த உலகத்துல பல பேருக்கு டேலண்ட் இருக்கும், நாலேஜ் இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்கும். ஆனா அவர்கள் எல்லாரும் வெற்றி அடைவதில்லை. ஏன் தெரியுமா? அடக்கம் இல்லாததால. அடக்கம் இல்லாதவன் அவசரமா முடிவு எடுப்பான், கோபத்தில் பேசுவான், ஈகோவால சான்ஸை இழப்பான். அதனால அவன் வாழ்க்கையில சின்ன சின்ன தவறுகள் கூட பெரிய இழப்பாக மாறும். ஆனா அடக்கம் உள்ளவன், அவன் யோசிச்சு முடிவு எடுப்பான்,
அவன் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுவான். அவன் ஈகோவுக்கு இடம் கொடுக்க மாட்டான். அதனால அவன் தவறுகளை அவாய்ட் பண்ணுவான். வாய்ப்புகளை சரியாக யூஸ் பண்ணுவான். மெதுவாக இருந்தாலும் உறுதியா முன்னேறுவான். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அடக்கம் உன்னை உயர்த்துவதோட மட்டும் இல்ல, உன்னை பாதுகாக்கவும் செய்யும். நீ சைலன்ஸா இருந்தா அன்னெசரி பிரச்சனைகள் வராது, அன்னெசரி அரக்மெண்ட்ஸ் வராது, அன்னெசரி எனிமீஸ் கூட வராது. அதனால தான் அடக்கம் உள்ளவன் வாழ்க்கை அமைதியாகவும் நிலையாகவும் இருக்கும். நினைவில் வைங்க, அடக்கம் உன்னை உயர்த்தும் சக்தியும் உன்னை காப்பாற்றும் கவசமும். நீ இந்த ஒரு குணத்தை டெவலப் பண்ணினா உன் வாழ்க்கையில பெரிய மாற்றம் கண்டிப்பா வரும். அதனால இன்னைக்கு முதல் அடக்கத்தை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அடக்கம் உள்ளவன் தோற்க மாட்டான். அவன் வெற்றி அடைய சிறிது நேரம்தான் ஆகும். ஒரு மனிதன் வாழ்க்கையில அவன் எவ்வளவு தெரிஞ்சவன், எவ்வளவு சம்பாதிச்சவன், எவ்வளவு பெரியவன், இது எல்லாம் முக்கியமில்ல. அவன் அடக்கம் உள்ளவனா இல்லையா, அதுதான் உண்மையான அளவுகோல். அடக்கம் இல்லாத வெற்றி நேரம் போக போக அழிந்து போகும். ஆனா அடக்கம் உள்ளவன் மெதுவாக உயர்ந்தாலும் நிலைத்த உயர்வு அடைவான். அதனால இன்று முதல் உங்க கோபத்தை கவனிங்க, உங்க வார்த்தைகளை அளவாக பயன்படுத்துங்க, உங்க மனசை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுங்க. இந்த ஒரு சேஞ்ச் உங்க வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நினைவில் வைங்க, அடக்கம் என்பது பலவீனம் இல்லை, அதுதான் உண்மையான பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோஸ் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க, நான் இன்று முதல் அடக்கமாக இருப்பேன். நாம் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.